வெல்கம் டு கண்ணன் சிவசங்கரி சேனல். இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது டோட்டல் எல்லாம் சேர்ந்து 1.5 கிலோ இருந்துச்சு. 1.5 கிலோ பொடி திரிச்சா இந்த பக்கெட்டில் இவ்வளோ தான் கிடச்சிது. அதாவது 1.5 கிலோ அளவு பொடி கிடச்சிது. அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். 1/2 கிலோ தனியா யூஸ் பண்ணேன். 400 கிராம் பாக்கெட் ஒன்று, அது இல்லாமல் ஒரு 100 கிராம் பாக்கெட் ஒன்று. அதோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னா 1/2 கிலோ தனியா 120 ரூபா ஆச்சு. தனியா ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கணும். தனியா நீங்கள் வறுக்கும் போது எப்படின்னா, வறுத்துட்டு உங்களுக்கு கை சூடு இருந்தால் போதும். தனியா வறுத்த கை சூடு இருந்தால் போதும், அந்தளவு வறுத்தா போதும். ரொம்ப வறுக்கணும்னு தேவை கிடையாது. தான் தனியாவோட பதம். மில்லில் 1 கிலோ இதை அரைக்கிறதுக்கு குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு 40 ரூபா வாங்கினாங்க. 40 ரூபா கேட்குறாங்க. நான் 1.5 கிலோனால 60 ரூபா கொடுத்தேன். இதில் இது மொத்தம் எவ்வளோ செலவாச்சுன்றதையும் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். பாருங்கள், இந்த மாதிரி கை எடுக்காமல் தான் மெயினாக நம்ம சாம்பார் பொடி திரிக்கும் போது கை எடுக்காமல் வறுக்கணும். அதுதான் மெயின். இதை நல்லா வறுத்துட்டு கையில் அப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா கையில் சூடு தெரிஞ்சாலே போதும். அந்தளவு நீங்கள் வறுத்துக்கிட்டாலே போதும். அதான் தனியாக்கான பதம். இதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருப்பேன். இந்த தனியா நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். டிமார்ட்டில் 2 விதமாக வச்சுருக்காங்க. லூஸ்லேயும் வச்சுருக்காங்க, பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. நான் பேக்கெட்டில் இருக்கிறத கொஞ்சம், அப்புறம் ஒரு 100 கிராம் லூஸில் உள்ளது யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ சூடாகிடுச்சு. சூடாக தெரிஞ்சனால நம்ம வேறு எதுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம தனியாக வறுத்து முடிச்சோன்னே அதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா 50 கிராம் வெந்தயம். வெந்தயத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா 50 கிராம் 15 ரூபா. 50 கிராம் எடுத்தால் போதும். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வாசம் இன்னும் நல்லா வேணும்னா 75 கிராம் கூட எடுத்துக்கலாம் 1/2 கிலோவுக்கு. ஆனால் 50 கிராமே போதுமானது. கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்தாலே போதும். ஸோ அந்த செவக்கும் போது லைட்டாக அதே படன்னு சட்டியில் வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பாத்திரத்துக்கு கொட்டி வச்சிடலாம். அவ்வளோதான். அதுதான் வெந்தயத்தோட வறுக்கிற அளவு. அந்த அளவு வறுத்தா போதும் வெந்தயம். எப்போவுமே நீங்கள் சாம்பார் பொடிக்கு வறுக்கும் போது ஒன்று கைவிடாமல் வறுக்கணும். நம்ம மறந்துட்டு கையை எடுத்துட்டோம்னா அடியில் உள்ளது மட்டும் சீக்கிரம் நல்லா கரிஞ்சிரும், நிறைய வறுபட்டுரும். அப்புறம் ஒரு சிலது கம்மியாக வறுபட்டிருக்கும். அப்படி சீராக இருக்காது. இன்னொன்று என்னன்னா, வெந்தயம் அதிகமாக வறுத்துட்டோம்னா அப்புறம் சாம்பார் பொடி நம்மளுக்கு கசப்பாக தெரியும். இந்த மாதிரி பொரிஞ்சு வருது பாருங்கள், இதோட போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஜீரகம் நான் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 75 ரூபா. ஜீரகமும் அப்படி தான் நல்லா கை எடுக்காமல் வறுபடணும். இன்னொன்று என்னென்னா, ஜீரகம் சீக்கிரம் வறுபட்டுரும். அதனால் நீங்கள் கை எடுக்காமல் வறுத்துட்டே இருங்க. அப்புறம் இல்லாட்டி அடியில் மட்டும் நல்லா கரைஞ்சிரும், மேலே உள்ளது இதாக இருக்கும். அதனால் ஒரே சீராக வறுபட்டுருக்கணும். அதுக்காக கை எடுக்காமல் வறுபட்டுருங்க. ஜீரகம் ஒன்று தான் சீக்கிரமாக வறுக்க முடியும். இந்த 100 கிராம் உளுந்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா 18 ரூபாலேருந்து 20 ரூபா வச்சுக்கோங்க. இதையும் அதேமாதிரி தான் நம்ம செவக்க வறுக்கணும். உளுந்து தான் கொஞ்சம் லேட்டாக வறுபடும். ரெண்டாவது, நம்ம உளுந்து வறுபட்டுருச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, உளுந்து வறுக்கும் போது அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு வரும். உளுந்தோட ஸ்மெல், வறுபட்ட ஸ்மெல் வரும். அந்த டயத்தில் நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதான் உளுந்தோட பக்குவம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இது துவரம்பருப்பு. இது நான் வீட்டில் உள்ள ரேஷன் பருப்பை யூஸ் பண்ணிட்டேன். இதோட காசு பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா தான்.
தேவைப்பட்டால் நம்ம கடையில் உள்ள பருப்பும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் நிறையா இருந்துச்சுன்ட்டு அதை எடுத்துக்கிட்டேன். இது எங்கள் ரேஷனில் நல்ல பருப்பாக தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நல்லா வறுபடணும். செவக்க வறுத்தோடனே அதை வந்து வேறு ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் இந்த பருப்பு வகைகளை நம்ம வறுக்கும் போது அந்த பருப்புகளோட ஸ்மெல் வரும். அதை வச்சு நம்ம வந்து வறுபட்டுருச்சுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். துவரம்பருப்பு பார்த்துருந்தோம்னா நான் 100 கிராம் எடுத்திருந்தேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதோட அளவு எல்லாமே 100 கிராம் தான். 1/2 கிலோ வரமல்லிக்கு. கடலைப்பருப்பும் அதேமாதிரி வந்து கையெடுக்காமல் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. செவக்க வரணுன்னே அதையும் வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த கடலைப்பருப்போட ரேட்டு பார்த்திங்கன்னா 10 ரூபா. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து கருமிளகு எடுத்திருக்கேன். கருமிளகு பார்த்திங்கன்னா இது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் 70 கிராம் கூட போட்டுக்கலாம். இதோட ரேட் என்னன்னு பார்த்திங்கன்னா 40 ரூபா. இங்கே 70 கிராம் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு 45-50 ரூபா அந்த ரேட்டு விழுகும். இதையும் வந்து அதே மாதிரி நல்லா வறுபட்டுக்கணும். இது வந்து வறுபட்டுருச்சுன்னா அந்த மாதிரி படபடன்னு வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து வறுபட்டுருச்சுன்னு. கொஞ்சம் நல்லா எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் பச்சை அரிசியோ இல்லை புழுங்கல் அரிசியோ உங்கள் விருப்பம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். இது வந்து பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 ரூபா வச்சுக்கலாம். இதையும் வந்து அந்த மாதிரி பொரியிற அளவுக்கு வறுக்கணும். பொரியும் போது உங்களுக்கே தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இது எந்த அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 150 கிராம் அளவு. அட் லாஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா உப்பு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டு இப்போ 1/2 கிலோ வரமல்லி நான் எடுத்திருக்கேன்னா 1/2 கிலோ வரமல்லிக்கு ஒரு 450 கிராம் வந்து வரமிளகா எடுத்திருக்கேன். அந்த 450 கிராம் வரமிளகாவோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னா 110 ரூபா ஆச்சு. இல்லை இதோடு சேர்த்து நான் வந்து ஒரு மிஷினில் திரிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு மஞ்சள், வரலி மஞ்சள் அதுவும் சேர்த்து போட்டு அரைச்சேன். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு 20 கிராம் வந்து பெருங்காயமும் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 500 ரூபா ஆகும் திரிக்கிறதுக்கு. 1.5 கிலோ சாம்பார் பொடி திரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 500 ரூபா நம்மளுக்கு செலவாகுது. மார்க்கெட்டில் வந்து 1.5 கிலோ சாம்பார் பொடி எவ்வளோ விற்கிறாங்கன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொடி வீட்டில் திரிக்க முடியாதவங்க, டைம் இல்லாதவங்க வந்து என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் இதில் ஆர்டர் பண்ணலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்.